ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட டேஸ்டியான கொத்தமல்லி சுக்கு காப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குத்து கொத்தமல்லி, 50 கிராம் கருப்பட்டி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு சுக்கு. தண்ணி சூடானதுக்கப்புறம் 50 கிராம் கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சுக்கை 1-2 தட்டிக்கோங்க. கொத்தமல்லியும் 1-2 தட்டிக்கோங்க. இஞ்சியும் 1-2 தட்டிக்கோங்க. தட்டி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சு சுக்கு சேர்த்துக்கோங்க. சிம்மில் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கரண்டி வச்சு இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கருப்பட்டி நல்லா கரையும். அடுப்பை கூட்டி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி சுக்கு காப்பி காய்ச்சல் டைமில் வாய் கசப்பு எடுக்கும், அதிக பசியை தூண்டும், ஜலதோஷம் பிடிச்சிருந்தா தொண்டை கரகரப்பு சரியாக்கும். இதை அடிக்கடி போட்டு குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மழை டைமில் அதுவும் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொத்தமல்லி சுக்கு காஃபி. மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுட சுட டேஸ்டியான கொத்தமல்லி சுக்கு காஃபி ரெடி. அரிப்பு வச்சு இந்த கிளாஸில் நல்லா ஊற்றிக்கோங்க. அதுவும் சுட சுட குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொத்தமல்லி சுக்கு காஃபி. இன்று பிறந்தநாள் திருமணம் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.